விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நம்ம கண்ணகி நகர் கபடி கிளப்புக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுருந்தோம். கோச் ராஜி அவர்களும் 4 பிளேயர்ஸும் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட அனுபவம் எப்படி இருந்துன்னு கேட்டுருவோம். ராஜி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ், நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? மைக்கு பார்த்து சொல்லுங்கள் சார். ரொம்ப சூப்பராக இருந்தது சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே இந்த வாய்ப்பு உங்களால் ஏற்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நான் நினச்சேன் சரி பிளேயர்ஸ் கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும், பிளேயர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இது டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. என்னை பற்றியும் நம்ம டீமோட கடந்து வந்த பாதைகள் அதெல்லாம் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தது. காலேஜ்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. புதுசாக இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைதியாக உட்காந்து கேட்கறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த காலத்தில் அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோட உங்களுடைய கெரியரில் உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸை உங்களோட சக்ஸஸை கேட்டாங்க. நிறைய லைஃப் லெசன்ஸ் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. வந்து கஷ்டத்தை பார்த்து தோலாதீங்க, கீப் ஃபைட்டிங்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும்னு, நிறைய அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் சார். இன்னும் நம்ம நிறைய செய்யணும், நிறைய இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். சோஷியல் மீடியா பார்த்தாவே அவங்க எவ்வளோ கெத்துன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். மிஸ்டர் ராஜி பற்றி நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் இருந்தது ஆர்டிக்கல்ல இல்லாத ஒரு விஷயம் வந்து ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு ஷேர் டு யூ ஆல். என்னன்னா இந்த கபடி டீம் வந்து நான் ரிப்போர்ட்டரா ஏன் இந்த ஸ்டோரி கண்டிப்பா எழுதணும் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுன்னா, ஐ எம் பேசிக்கலி a crime reporter. So in a way you can say as a reporting community we are also guilty of stereotyping கண்டெய்னர்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது டியூரிங் 2022 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அப்போ அந்த கண்ணகி நகர் ரீசெட்டில்மெண்ட் சைட்ல இருக்கவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ரிப்போர்ட்டிங் போகும்போது ஒரு ஃபியூ பீப்புள் கிட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பப்ளிஷ் ஆயிடுது. ஸோ 24ல வந்து இந்த கபடி டீம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது ஸோ என் மெயிலில் வந்து இருக்கு நான் யார்கிட்ட பேசுனேன். ஸோ நான் பார்க்குற வீடியோலையும் ராஜின்னு ஒருத்தர்கிட்ட இருக்கு. பார்த்தா நான் 2022ல என்னோட ஆர்டிக்கலையும் ராஜின்னு ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காரு. அவர் 2022ல என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, சார் இப்போ நீங்க எழுதுறீங்க அண்ணா நகர்ல ஒரு கிரைம் நடக்குது, கோடம்பாக்கத்துல ஒரு கிரைம் நடக்குது, நுங்கம்பாக்கத்துல ஒரு கிரைம் நடக்குது. யாரும் வந்து நுங்கம்பாக்கம் இப்படின்னு எழுதுறது இல்லை, அண்ணா நகர் ஏரியா இப்படிதான் அப்படின்னு சொல்றது இல்லை, கண்ணகி நகர் மட்டும் இப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு 2022ல சொல்லியிருந்தாரு அவரு. அதாவது lot of people don't translate their thoughts or words into action. And as journalists we are trained to be cynical. எல்லாருமே ஒரு லவ்வோட தான் பார்ப்போம். சொல்றானே இது வந்து பண்ணுவானா, சும்மா ஏதோ பேசுவாங்க அப்படின்னு பார்த்துப்போம். One of the very few people in my career who I saw who translated his words into action வந்து Mr. Rajan. He's actually really trying. He doesn't put himself forward.
அவரு நல்லா பாடினாரு, ரொம்ப அதுவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி ஹோப் ஒரு நல்ல கபடி டீம் ஃபார்ம் ஆகி ஐ வுட் லைக் டு ரைட் அபவுட் யூ வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அவங்களுடைய ஸ்டார் பிளேயர் சுஜி வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்கள்ட்ட கேட்போம் அந்த அனுபவம் எப்படி இருந்தது. சுஜி, தேங்க்யூ. ஒரு 1000 பேருக்கு இடையில உட்காந்து பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. நாங்கள் வந்து இதுவரையே நிறைய பேசியிருக்கோம். ஆனால் கேமரா முன்னாடி அப்படி தான் பேசியிருக்கோம். ஒரு காலேஜில் வந்து ஒரு மேடையில் உட்காந்து எல்லாரும் முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப வந்து புதுசாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து நாங்கள் பேசுறதை கேட்டு ரொம்ப பொறுமையாகவே வெயிட் பண்ணாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது ஐயோ எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சோன்னே ஐயோ என்ன இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரிலாம் வந்து தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போய் நின்றுச்சு அந்த இந்த மாதிரி நாங்கள் இதுவரையும் பேசினதில்லை. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். சூப்பராக சொன்னீங்க. இந்த மாதிரி உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். அதான் அப்பதான் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுவது. மேல் மேலும் நீங்கள் நிறைய வெற்றி பெறணும். இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய மேடை அமைச்சு கொடுக்குறேன். எல்லா இடத்துலையும் வந்து பேசணும். கண்டிப்பாக பேசுவேன் சார். ஓகே, தேங்க்யூ சுஜி. ஆல் தி பெஸ்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குமா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு? சார் கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நிறைய நாங்களே அடுத்து என்ன பண்ணோம், கண்ணைநாக் பிராண்ட் ஆக்கிட்டோம். திரும்ப இந்தியா விளாட்ணும், இந்தியாவோட பெஸ்ட் பிளேயர் ஆகணும், வேர்ல்ட்லேயே பெஸ்ட் பிளேயர் ஆகணும். அதை அச்சீவ்மெண்ட் பண்ணினே இருப்போம். கண்டிப்பாக நிறுத்த மாட்டோம். இன்னும் கண்ணை நகர் வந்து அடுத்த ஜென்ரேஷன்லாம் இன்னும் பயங்கரமா வர மாதிரி கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கீப் ஃபைட்டிங், கீப் வின்னிங். ஜெசி, தேங்க்யூ. எப்படி இருந்ததுமா அந்த அனுபவம்? ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நான் எங்கேயும் பேசுனது இல்லை. இவ்வளவு பேர் முன்னாடி பேசுவோம். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எப்படி பேச போறோம் அப்படின்ட்டு. ஆனா ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுறோம். நம்ம எல்லாரும் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசுனேன். வேற ஒரு பயமே இல்லை எனக்கு. எதுவுமே ஜாலியா இருந்துச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியா. ஓகே, சோ இன்னும் ஒரு 10,000 பேர் இருந்தா கூட பேசுவீங்க இனிமே. அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி இது. தேங்க்யூ ஜெசி. ப்ரோக்ராமோட ஹைலைட் வந்து கடைசியா காவியா பேசினது கண்ணகி நகரை பத்தி, கபடி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கலக்கிட்டீங்களா காவியா? அக்கா கார்த்திகா தான் நல்லா பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்களே தூக்கி சாப்பிட்டீங்க. இது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைமா இருக்கப்போ ஃபர்ஸ்ட் லைட்டா படபடன்னு இருந்தது. ஆனா அங்க போயிட்டு உட்காரப்போ அங்க இருந்த எல்லா அக்காங்களும் ரொம்பவே நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு நல்லா ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரியே தான் இருந்தாங்க. எல்லாருமே நாங்க எங்க அச்சீவ்மெண்ட்லாம் பார்த்து ரொம்ப கை தட்டிட்டு எங்க எல்லாருக்குமே அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு நல்லா இருந்தது. கிரைம்னா கண்ணகி நகர்னு இருந்தது. அதை நாங்க கபடினா கண்ணகி நகர்னு மாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலே ஒரு பஞ்ச் லைன் அந்த ப்ரோக்ராமோட அப்படின்னு சொல்லலாம். காவியா வந்து இப்போ எல்லாரும் உங்களை ஐடென்டிஃபை பண்றது கார்த்திகாவுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்களும் ஒரு அருமையான பேரை உருவாகிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்குனே ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குதா? அப்புறம் நீங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டரா வருவீங்களா? ஏற்கனவே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைடும் ஆரம்பிக்கிறீங்க. அக்கா மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா வரதுக்கான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா ரைடரா. அதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு 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 உந்து சக்தியா இருக்குமா இப்ப நடந்தது? கண்டிப்பா இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ரைடரா காவியா. டிஃபென்ஸையும் விட்டுறாதீங்க, ரெண்டும் வேணும். ரெண்டும் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ.